ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ற நாளில் கூட கர்த்தர் உயிர்த்தெழுந்த மெய்யாகவே உயிர்த்தெழுந்த ஆமாங்க. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய பாவங்களுக்காக நிறைய பாடுகள் அனுபவித்து சிலுவையில் மறித்து அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நம்ம அந்த உயிர்த்தெழுந்தனால நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் அவர் இந்த உலகத்துக்கு வந்ததோட நோக்கத்தை அவர் நிறைவேற்றி அதை சொன்னபடியே உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நிறைவேற்றினார் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். நாமளும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளை குறித்து ஆண்டவர் இந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சீசர்களுக்கு நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருமே சீசர்கள் தான். நாமளும் சீசர்கள் தான். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆமாங்க, ஆண்டவர் உயிர் தெரிந்து பரலோகத்துக்கு போனாலும் கூட ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனது, என்னுடைய நாமத்து நிமித்தம் ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.